السلام السلام عليكم. Sound okay, Abdul? Okay. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எஜுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்பிலே இன்றும் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தரம் 12 ஆசிரியர் வழிகாட்டி நூல், அதன் முக்கியமான தலைப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இறுதியாக நடைபெற்ற வகுப்பிலே அல் பிஅ்ஸத்து டிப்ளோமாசியா, ராஜதந்திர தூதுக்குழுவும் அல் ஹிவார் பைன சுஃபரா, தூதுவர்களுக்கிடையிலான உரையாடலையும் நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் ஒரு புதிய தலைப்பை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஹுப்புல் வத்தன், தேசம் தேசப்பற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதையும் பின்னால் ஒரு கட்டுரையும் இருக்கின்றது. ஹுப்புல் வத்தன் என்பது ஒரு கட்டுரை தலைப்பு. இங்கு ஹுப்புல் வத்தன் ஒரு கதையாக இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று அத்தஅபீர் அனில் வத்தன் என்று சொல்லி பின்னால் ஒரு பெரும் கட்டுரை இருக்கின்றது. இந்த இரண்டையும் வைத்து கட்டுரை எங்களுக்கு தொகுத்து கொள்ள முடியும். இந்த கதையை விட தஅபீருன் அனில் வத்தன் என்ற அந்த கட்டுரை தலைப்பிலிருந்து நீங்கள் தேசம் அல்லது தேசப்பற்றோடு சம்பந்தப்பட்ட கட்டுரைக்கு தயாராகிக் கொள்வது சிறப்பாக இருக்கும். இங்கு தேசப்பற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை தரப்பட்டிருக்கின்றது. கிஸ்ஸத்துன் கசஸ் அல்லது கிசஸ், ரெண்டும் பன்மையும் சரி. கசஸ் என்று குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கசஸ் என்றால் கதைகள், கிஸ்ஸத்துன் என்று சொன்னால் கதை, ஸ்டோரி. கிஸ்ஸத்துன் அல் ஹுப்பில் வத்தன், ஹுப்புல் வத்தன் என்றால் தேசப்பற்று, தேசத்தை நேசித்தல். ஹுப்புல் என்றால் அன்பு, பாசம், நேசிப்பு. அப்ப ஹுப்புல் வத்தன் என்பது, வத்தன் என்றால் தேசம், தேசப்பற்று என்று சொல்லலாம். இது தேசப்பற்று பற்றிய ஒரு கதை. ரைட், நாங்கள் இந்த கதையை பார்ப்போம். وقف المعلم صالح أمام تلاميذه الصغار وسألهم قائلا أيهما أغلى الذهب أم التراب. المعلم صالح، ஆசிரியர் சாலிஹ். இங்க சாலிஹ் என்பது பதல். ஆசிரியர், அவருடைய பெயர் இங்கு வந்திருக்கின்றது. இப்போ நாங்கள் சொல்வது பதல் என்று சொல்லி. வகஃபல் முஅல்லிமு சாலிஹன், உங்களுக்கு தெரியும் புள்ளகோல், நீங்கள் பதல் சட்டம் படிச்சிருப்பீங்க. அதுல பதல் என்று இருக்குது, முபுதல் மின்ஹு உண்டு இருக்குது, முபுதல் என்று இருக்குது. அப்ப இதுல நீங்க இந்த நஹு சட்டத்தையும் பார்த்து கொண்டு செல்வது நல்லம். இதுல யாருக்கு சொல்லேன், இதுல பதல் எது என்று சொல்லு. வகஃபல் முஅல்லிமு சாலிஹுன் என்பதுல எது பதல், யாருக்கு சொல்லேன்? பேஜ் நம்பர் புலகோல் 12ஆம் ஆண்டு புத்தகம், துஆ யூனிட் புள்ளகோல். அந்த துஆவை நீங்க பார்த்துக்கோங்க. அது மழை பொழிகின்ற போது, அதே போன்று அஸ்காரு பாத சலாத், தொழுகைக்கு பின்னால் உள்ள துஆக்கள் போன்றவை தரப்பட்டிருக்கின்றது. எனவே அதை அவங்களுக்கு வாசிச்சு கொள்ளலாம். அது நீங்க மദ്രസാக்களையும் படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்க பாருங்க. வகஃபல் முஅல்லிமு சாலிஹுன், ஆசிரியர் சாலிஹ்
நின்றார் அமாம தலாமீதிஹி அஸ்ஸிகார் தனது சிறிய மாணவர்களுக்கு முன்னால். சகீர்ந்த பன்ம சிகார், கபீருன் கிபார் அப்படி சொல்றது. சகீருன் சிகாருன், சகீரூனும் சொல்லுவாங்க. ஃபிஆல் வஸன்லயும் இந்த பன்மை வரும். இது ஜம்மு தக்சீர். சகீருன் சிகார், கபீருன் கிபார் பன்மை. அப்ப இது இந்த சிகார் வந்து இந்த முதாஃபுட சிஃபத். அப்ப முதாஃபுனால் முதாஃப் இலைஹி, ஏன்னா அமாம வந்து இருக்குதானே. எனவே அமாம தலாமீதிஹி அஸ்ஸிகாரி, தனது சிறிய மாணவர்களுக்கு முன்னால் ஆசிரியர் சாலிஹ் நின்றார். வஸஅலஹும் காயிலன், அவர்களிடத்திலே வஸஅல அத்தலாமீத அஸ்ஸிகார காயிலன், அவர்களிடத்திலே சொன்னவராக கேட்டார், கூறியவராக கேட்டார். காயிலன் ஹாலில் காயிலன். ஐயுமா அக்லா, இந்த இரண்டில் எது மிக பெருமதி வாய்ந்தது? அக்லா என்று சொன்னால் என்ன? அக்லா என்று சொன்னால் எக்ஸ்பென்சிவ், பெருமதி வாய்ந்தது. காலின் என்று நாங்கள் சொல்லுவோம். காலின் என்றால் பெருமதி வாய்ந்தது. அக்லா என்பது இஸ்மு தஃப்தீல். இஸ்மு தஃப்தீல் சரியா புலகோல். காலின் அக்லா. ரஹீசுன் மலிவானது. அர்ஹசு என்று வரும், மிகவும் மலிவானது, வெரி சீப். அப்ப ஐஹுமா அக்லா, இந்த இரண்டில் எது மிகவும் பெருமதி வாய்ந்தது? அஸ்ஸஹபு அமி துராப், ஸஹப் என்றால் தங்கம் அல்லது மன்னா. தங்கம் அல்லது மன்னா, இந்த இரண்டில் எது மிக பெருமதி வாய்ந்தது என்று சொன்னவராக அவர்களிடத்திலே கேட்டார். யாரு? ஆசிரியர் சாலிஹ். ஐயுமா அக்லா அஸ்ஸஹபு அமி துராப், தங்கமா அல்லது மன்னா, இந்த இரண்டில் எது மிக பெருமதி வாய்ந்தது என்று கூறியவராக அவர்களிடத்திலே கேட்டார். கால தலாமீஸ், மாணவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹபு அக்லா மின துராப், தங்கம் மண்ணை விட பெருமதி வாய்ந்தது. இது இந்த இஸ்மு தஃப்தீல். இஸ்மு தஃப்தீல்ல புள்ளஹோல் நீங்க படிச்சிருப்பீங்க. அஃதல், அக்ரமு, அஃஅல் வஸன்ல வாரதான் இஸ்மு தஃப்தீல். அந்த இஸ்மு தஃப்தீலோட மின் வருகின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கின்றது, நீங்க படிச்சிருப்பீங்க. உதாரணமாக அஃதல் என்று சொன்னால் பெட்டர் தென். உதாரணமாக முஹம்மதுன் அஃதலு மின் அஹ்மத என்றால் அஹ்மதை விட முஹம்மத் மிகச்சிறந்தவன். சரியா? அதாவது முஹம்மத் பெட்டர் தென் அஹ்மத் என்று அது வரும். அது இஸ்மு தஃப்தீல்ல அந்த மின் வந்தால் அப்படித்தான் மொழிபெயர்க்கணும். ஒன்றை விட இன்னொன்று பெருசி அல்லது மிக பெருமதி வாய்ந்தது, மலிவானது, மிகச் சிறியது, மிக பெரியது என்றும் சொல்லலாம். அப்ப அகலா மின துராப் என்றால் பாருங்க, அஸ்ஸஹபு அகலா. சரியா? ஓகே. அஸ்ஸஹபு அகலா மின துராப், தங்கமானது மண்ணை விட மிகவும் பெருமதி வாய்ந்தது. நான் உதாரணமாக ஒரு வசனம் சொல்றேன். புள்ளஹோல் செட் பாக்ஸ்ல நீங்க இந்த வசனத்தை போடுங்க. உதாரணமாக சொல்லுங்கள். சொல்லுங்களேன். ரைட். மாணவன் மாணவன் ஆசிரியரை விட மிக திறமையானவன். மாணவன் ஆசிரியரை விட மிக திறமையானவன் என்ற வசனத்தை
எப்படி எழுதலாம்? யாருக்கு சொல்லலாம்? ஓ, குட். நாங்க மிக திறமையானவனுக்கு சொல்ல புலகோல் அம்ஹர். குட். அத்தாலிபு அம்ஹரு மினல் முதர்ரிஸ். அத்தாலிபு அம்ஹரு மினல் முதர்ரிஸ். அம்ஹர் என்றால் மாஹிர் என்றால் திறமையானவன், அம்ஹர் என்றால் மிகவும் திறமையானவன். அப்ப அத்தாலிபு அம்ஹரு மினல் முதர்ரிஸ், ஆசிரியரை விட மாணவன் மிகவும் திறமை வாய்ந்தவன், அல்லது மாணவன் ஆசிரியரை விட மிகவும் திறமை வாய்ந்தவன் என்று மொழிபெயர்க்கலாம். அப்ப அஸ்ஹபு அஹ்லா மின துராப், தங்கமானது மண்ணை விட அல்லது நிலத்தை விட மிகவும் பெருமதி வாய்ந்தது. வகால அஹ்மத், அஹ்மத் சொன்னார், அத்துராபு அஹ்லா மின ஸஹப். அதுக்கு அஹ்மத் சொல்றாரு, இல்ல, அத்துராபு அஹ்லா மின ஸஹப், தங்கத்தை விட மண் தான் மிகவும் பெருமதி வாய்ந்தது என்று யாரு சொல்றாரு? அஹ்மத் சொல்றாரு. அப்ப மாணவர்கள் என்ன சொன்னாங்க? மாணவர்கள் சொல்றாங்க மண்ணை விட தங்கம் தான் பெருமதி வாய்ந்தது. மாணவர்களோட பார்வையில தங்கம் பெருமதி வாய்ந்தது. அஹ்மதுடைய பார்வையில சொல்றாரு அத்துராபு அகலா மின ஸஹப், தங்கத்தை விட மண் தான் மிகவும் பெருமதி வாய்ந்தது. தஹிகத் தலாமீது ஜமீஅன், மாணவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். அதாவது தஹிக ஜமீஉ தலாமீதி, தஹிக குல்லு தலாமீதி, அதான் தஹிகத் தலாமீது ஜமீஅன், மாணவர்கள் அனைவருமாக சிரித்தார்கள், அனைவரும் சிரித்தார்கள். قال المعلم صالح, ஆசிரியர் சாலிஹ் சொன்னார், அசப்தல் ஹகீகத யா அஹ்மது. அசாப என்று சொன்னால் சரியாக சொன்னான், சரியாக செய்தான். சவாப் என்றால் சரி, சரியா? அசப்தல் ஹகீகா, ஹகீகனால் உண்மை. இங்க ஹக், அஹ்மதே நீ உண்மையை சொல்லிவிட்டாய். அசப்த என்று சொன்னாவே நீ சரியாக சொல்லிவிட்டாய் தான். அதாவது அசப்தல் ஹகீகத யா அஹ்மத், அஹ்மதே நீ உண்மையை சரியாக சொல்லிவிட்டாய். அசபுத்தல் ஹகீகத யா அஹ்மத். சஅல தலாமீது முதுஹிஷீன, முதுஹிஷ் என்றால் திடுக்கிட்டவன், திடுக்கிட்டான். மாணவர்கள் திடுக்கிட்டவர்களாக கேட்டார்கள். ஷொக்காகிறது முதுஹிஷ், இது ஹால். சஅல தலாமீது முதுஹிஷீன, ஹால் மன்சூப் தானே. மாணவர்கள் திடுக்கிட்டவர்களாக அல்லது அதிர்ச்சி அடைந்து கேட்டார்கள், அதிர்ச்சி அடைந்த நிலையில் கேட்டார்கள். கைஃப, அது எப்படி? அது எப்படி தங்கத்தை விட நிலம் மிக பெருமதி வாய்ந்தது என்றதுதான் கைஃப. காதல் முஅல்லிமு சாலிஹ், ஆசிரியர் சாலிஹ் சொன்னார். இப்பதான் கதையை சொல்ல போறார். இஸ்மஉ ஹாதிஹில் கிஸ்ஸத, இப்பதான் கதையில இஸ்மஉ ஹாதிஹில் கிஸ்ஸா, இந்த கதையை நீங்கள் கேளுங்கள், செய்மடுங்கள். وستعرفون الحقيقة, இந்த கதையை நீங்கள் கேளுங்கள், செய்மடுங்கள், நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள். ستعرفون முஸ்தக்பல், எதிர்காலம், ஃபியூச்சர். وستعرفون الحقيقة, ஹகீகானால் என்ன? உண்மை. அப்ப இந்த கதையை நீங்கள் கேளுங்கள், உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். قال التلاميذ, மாணவர்கள் சொன்னார்கள், நஹ்னு முன்சிதூன், நாங்கள் வாய்மூடி அமைதியாக இருக்கின்றோம். ஃபமல் கிஸ்ஸா, என்ன கதை? அன்சத என்றால் மௌனித்தான், மௌனமாக இருந்தார், வாய்மூடி இருந்தார். நஹ்னு முன்சிதூன், நாங்கள் அமைதியாக வாய்மூடி இருக்கின்றோம். ஃபமல் கிஸ்ஸா, என்ன கதை? கதையை சொல்லுங்கள் என்று மாணவர்கள். இன்னொரு கருத்து இது போல, இன்சாத் என்றால் காது தாழ்த்தி கேட்கிறது, அமைதியாக இருந்து காது கொடுத்து கேட்கிறது. நஹ்னு முன்சிதூன் ஃபமல் கிஸ்ஸா, அப்ப அப்படி மொழி இருக்கோம், நாங்கள் காது தாழ்த்தி கேட்கின்றோம், என்ன கதை? காலல் முஅல்லிமு சாலிஹ், ஆசிரியர் சாலிஹ் சொன்னார்,
யுஹ்கா சொல்லப்படுகின்றது, அது கதையாக சொல்லப்படுகின்றது. ஹகா யஹ்கி யுஹ்கா, ஹிகாயத் கதை, யுஹ்கா கதையாக சொல்லப்படுகின்றது. மானாஹு யுக்காலு சொல்லப்படுகின்றது. அன்னரஜுலன் ஹரிமன், ஹரிமுண்டால் வயோதிபர், ஹரிமுண்டால் ஷேக், ஒரு அன்னரஜுலன் ஹரிமன் ஒரு வயோதிப மனிதன் என்று சொல்லப்படுகின்றதாம். அது என்ன? இஷ்டத்த பிஹில் மரது, நோய் அவருக்கு கடுமையாகியது. சரியா? ஃபதஆ வலதைஹி, இதன் என்ன கதை? கதையாக சொல்லப்படுது என்னென்றால், அன்ன ரஜுலன் ஹரிமன் ஒரு வயோதிப மனிதர், இஷ்டத்த பிஹில் மரது நோய் அவருக்கு கடுமையாகியது. ஃபதஆ வலதைஹி அவருடைய இரண்டு குழந்தைகளையும் அல்லது ஆண் பிள்ளைகளையும் அழைத்தார். வலது என்றால் பின்து என்றால் பெண் பிள்ளை, வலது என்றால் ஆண் பிள்ளைகள். ஃபதஆ வலதைஹி, வலதைஹி இது முசன்னா, இருமை, மன்சூப், முதாஃப். சரியா? ஃபதஆ வலதைஹி அவருடைய இரண்டு குழந்தைகளையும் அழைத்தார் அந்த வயோதிப மனிதர். வகால லஹுமா அவர்கள் இருவருக்கும், அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் அல்லது ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த வயோதிப மனிதர் சொன்னார், யா வலதைய, இது சத்து வராது, யா வலதைய எனது இரண்டு பிள்ளைகளுமே அல்லது ஆண் குழந்தைகளுமே, லகது தரக்து லகுமா அர்தன் நான் உங்கள் இருவருக்குமாக ஒரு பூமியை, ஒரு காணியை விட்டு செல்கின்றேன். தரக்க என்றால் விட்டு சென்றார். லகது தரக்து லகுமா அர்தன் வஹாதல் கீஸ மினஸ் ஸஹப், நான் உங்கள் இருவருக்கும் ஒரு நிலத்தையும் தங்கத்திலான இந்த பேகையும் அல்லது உரையையும் விட்டு செல்கின்றேன். லகது தரக்து லகுமா அர்தன் வஹாதல் கீஸ மினஸ் ஸஹப், அல் கீஸ் மினஸ் ஸஹப் என்றால் தங்கத்திலான ஒரு உரை, பை. எனது இரண்டு குழந்தைகளுமே, பிள்ளைகளுமே, உங்கள் இருவருக்குமாக ஒரு நிலத்தையும் தங்கத்திலான ஒரு பையையும் நான், அல்லது இந்த பையையும், தங்கத்திலான இந்த பையையும் அல்லது பேகையும் நான் விட்டு செல்கின்றேன். ஃபல்யக்தர் குல்லும் மின்குமா மா யஷாஉ, ஃபல்யக்தர் தெரிவு செய்து கொள்ளுங்கள். யாரு? குல்லும் மின்குமா உங்கள ஒவ்வொருவரும் தெரிவு செய்து கொள்ளுங்கள். மா யஷா அவன் நாடுகின்றவற்றை. அப்ப நீங்கள் இருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் தான் விரும்புகின்றவற்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். எனது இரண்டு குழந்தைகளுமே, உங்கள் இருவருக்குமாக ஒரு காணியையும் தங்கத்திலான இந்த உரையையும் அல்லது பேகையும் நான் விட்டு செல்கின்றேன். நீங்கள் இருவரும் விருப்பமானவற்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் ஒவ்வொருவரும் தான் விரும்புகின்றவற்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இஹ்தார தெரிவு செய்தால், அது வரும் ஃபல் யக்தர், காயிப்ல அம்ர் அப்படித்தான் வரும். ஃபல் யஃப்அல், லயஃப்அல் செய்யட்டும் என்று சொல்றது. அவன் போகட்டும். ஃபல் யக்தர் இது குல்லும் மின்குமா மா யஷா, குல்லுக்கு தான் ஃபல் யக்தர் போகுது. காலல் வலதுல் அஸ்கரு சிறிய மகன் சொன்னான் அல்லது இளைய மகன் சொன்னான், அன ஆஹுது ஸஹப, அன ஆஹுது ஸஹப நான் தங்கத்தை எடுத்துக் கொள்கிறேன். வகாலல் வலதுல் அக்பர் மூத்த மகன் சொன்னான், வன ஆஹுதுல் அர்த நான் நிலத்தை எடுத்து போறேன். சின்னவரு தங்கத்தை எடுக்கிறாரு, மூத்தவரு நிலத்தை எடுத்துக் கொள்கிறேன் என்று தந்தை மரணித்த முன்பு சொல்கின்றான். தந்தை மரணிப்பதற்கு முன்ன பாப்பட்டே சொல்லிட்டாங்க. இங்க பாத என்றால் சில நாட்கள், நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு தந்தை மரணித்து விட்டான். நாட்களுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு தந்தை மரணித்து விட்டார். فَحَزِنَ الْوَلَدَانِ كَثِيرًا
இரண்டு குழந்தைகளும் பிள்ளைகளும் அதிகமாக கவலை அடைந்தார்கள். ஹஸின கவலை அடைந்தார். சும்ம அகத குல்லு வாஹிதின் நசீபஹு, நசீபுண்டல் பங்கு, நசீபுண்டல் பங்கு. அப்ப சும்ம அகத குல்லு வாஹிதின், ஒவ்வொருவரும் தனது பங்கை பிறகு எடுத்துக் கொண்டனர். சும்ம அகத குல்லு வாஹிதின் நசீபஹு, பிறகு ஒவ்வொருவரும் தனது பங்கை எடுத்துக் கொண்டனர். எதிலிருந்து? மின் சர்வத்தி அபீஹி, தனது தந்தையின் சொத்திலிருந்து, செல்வத்திலிருந்து. சர்வத்துன் சரவாத், வளம், சொத்து, செல்வங்கள். சும்ம அகத குல்லு வாஹிதின் நசீபஹு மின் சர்வத்தி அபீஹி, பிறகு ஒவ்வொருவரும் தனது தந்தையின் சொத்திலிருந்து, செல்வத்தில இருந்து தனது பங்கை எடுத்துக் கொண்டனர். وبدأ الولد الأكبر يعمل في الأرض يبذر في ترابها القمح فتؤتيه كل حبة سنبلة فتؤتيه كل حبة سنبلة في كل سنبلة 100 حبة. وبعدما يحصد القمح يزرع موسما آخر وثروته تزداد يوما بعد يوم. وبدأ الولد الأكبر يعمل. இது என்ன சட்டம்னு சொல்லுங்க. பதஅ யஅமலு என்றது என்ன சட்டம்? பதஅ யஅமலு என்றால் என்ன சட்டம்? யாரு சொல்லுங்க. பதஅ யஅமலு என்றது இந்த சட்டத்துக்கு நஹ்வுல நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரு சொல்லுங்க. பதஅ யஅமல், சொல்லலுமா யாரு சிறப்புள்ளோர்? சரி பாருங்க, இது புள்ளோர்கள் நாங்க சொல்ல அஃஆலு ஷுரு. அஃஆலு ஷுரு என்றால் ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது, அதை செய்ய முற்படுகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற சில வினை சொற்கள் இருக்குது. பதஅ, தஃபிக, அஹத, ஜஅல, அப்படி இருக்குது. அதுக்கெல்லாம் இப்ப அதுக்கு தனியா கருத்து இருக்குது. ஆனா இந்த இடத்துல இப்ப இங்க பதஅ யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில இடங்கள்ல அஹத யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல ஜஅலைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை செய்யலானான், அதாவது ஷுருன்றது அஃஆலு ஷுருனால் ஆரம்பிக்க, ஒரு செயல் செய்யப்படுகின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற வினை சொற்கள். பதஅல் வலதுல் அக்பர் யஅமல், மூத்த மகன் நிலத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான், வேலை செய்யலானான். பதஅல் உதாரணமாக பதஅத் திஃப்லு யப்கி, குழந்தை அழலானது, அழ ஆரம்பித்து விட்டது. அகதத் திஃப்லு யப்கி. பதஅல் வலதுல் அக்பர் யஅமலு ஃபில் அர்த், மூத்த மகன் நிலத்திலே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான். அப்படிதான் முடியும். பதஅ யஅமல், வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான், வேலை செய்யலானா. உதாரணமாக பதஅத் தாலிபு யத்ருஸ், அஹதத் தாலிபு யத்ருஸ், மாணவன் படிக்கலானான், படிக்க ஆரம்பித்து விட்டான். அப்படிதான் அந்த அஃஆலு ஷுருவை மொழிபெயர்க்க வேண்டும். ஜஅலத் தாலிபத்து ததுருஸ், மாணவி படிக்கலானான். பதஅல் வலதுல் அக்பர் யஅமலு ஃபில் அர்த், மூத்த மகன் நிலத்திலே வேலை செய்யலானான், வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான். யப்தரு ஃபீ துராபிஹா அல் கம், பஸர என்றால் வித்திட்டான், விதைத்தான். ஸரஅட கர்த்தீங்க. அந்த நிலத்திலே, அதன் மண்ணிலே கோதுமையை விதைக்கலானான். யஸ்ரஉட கருத்து யப்தரு ஃபீ துராபிஹா அல் கம்ஹ, யப்தருல் கம்ஹ ஃபீ துராபிஹா,
அந்த ஃபி துராபில் அர்த் அந்த நிலத்தின் மண்ணிலே கோதுமையை என்ன செய்தாரு? பதஅயத்தர் விதைக்கலானார். ஃபதுஅதீஹி ஃபதுஅதீஹி நல் ஃபதுஅத்தில் அர்து லஹு. அர்துன்றது பெண்பால் தானே. எனவே அந்த பூமி அவனுக்கு வழங்கியது, அப்பா கொடுத்தது, வழங்கியது. இங்க வந்து ஃபதுஅதீஹி குல்லு ஹப்பத்தின் சுன்புலத்தன். ஹப்பா என்று சொல்றது ஒரு விதை, சரியா? அப்ப ஃபதுஅதீஹி குல்லு ஹப்பத்தின், சரியா, ஒவ்வொரு விதையும் அவனுக்கு வழங்குகின்றது சுன்புலத்தன், ஒரு கதிரை. சுன்புலத்தன் என்றால் கதிர். அப்போ கதிர்ல நிறைய என்ன செஞ்சுக்கும், நெல் இருக்கும் அல்லது விதை இருக்கும். ஒவ்வொரு விதையும் அவனுக்கு ஒரு கதிரை வழங்குகின்றது. ஒவ்வொரு நெற்கதிரிலும் 100 விதைகள் காணப்படுகின்றன, சரியா? அந்த நிலத்தின் பூமியிலே கோதுமையை விதைக்கிறார். அந்த நிலம் அவனுக்கு, அல்லது அந்த ஒவ்வொரு விதையும் அவனுக்கு ஒரு நெற்கதிரை வழங்குகின்றது, அல்லது ஒரு கதிரை வழங்குகின்றது. ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் காணப்படுகின்றன. وبعدما يحصد القمح, حصد என்றால் அறுவடை செய்தார். وبعدما وبعدما يحصد القمح, அவன் கோதுமையை அறுவடை செய்த பிறகு, ஹசத என்றால் ஹார்வெஸ்ட், அறுவடை செய்தார். وبعدما يحصد القمح, அவன் அந்த கோதுமையை அறுவடை செய்த பிறகு, يزرع موسما آخر, இன்னொரு பருவத்தில் அவன் விவசாயம் செய்கிறான். இன்னொரு பருவத்திலே அவன் விதைக்கிறான். பஸர யப்ஸுரு ஸரஅ யஸ்ரஅ, விதைத்தான், விவசாயம் செய்தான். மௌசிம் என்றால் சீசன், இன்னொரு கண் அல்லது இன்னொரு பருவம் என்று சொல்லுவோமே. அப்ப கோதுமையை அறுவடை செய்த பிறகு அவன் இன்னொரு பருவத்திலே அவன் விதைக்கிறான், விவசாயம் செய்கிறான். வஸர்வத்துஹு தஸ்தாது யௌமன் பஅத யௌம். யௌமன் பஅத யௌமன் என்றால் ஒவ்வொரு நாள், ஒரு நாளைக்கு பிறகு ஒரு நாள், அப்படித்தான் நேரடி கருத்து, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் அவனுடைய சொத்து அல்லது செல்வம் என்ன செய்து, தஸ்தாது, கூடுகின்றது, அதிகரிக்கின்றது. இஸ்தாத இஸ்தாது. சர்வத்து என்றால் நான் சொன்னேன் செல்வம், வளம். அவனுடைய செல்வம் அல்லது அவனுடைய வளம் அல்லது அவனுடைய சொத்து நாளுக்கு நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, அதிகரிக்கின்றது. உண்மையில யௌமன் பாத யௌம் என்றால் இன்னொரு கருத்து, நாளுக்கு நாள், நாள் விட்டு நாள். அப்ப நாளுக்கு நாள் அவனுடைய செல்வம் மேலும் அதிகரிக்கின்றது. அம்மல் வலதுல் அஸ்கரு, அம்மா நான் சொன்னேன் அண்டு அம்மா ஃப, அம்மா ஃபேண்டால் நாங்கள் அண்டு பாஸ் பேப்பர் சேர்க்கொள்ள விளங்கப்படுத்தினா, அம்மா ஃபேண்டால் புள்ளகோல், அம்மா ஃபேண்டால் பொருத்த மட்டில். பாருங்க, அம்மல் வலதுல் அஸ்கரு, இளைய மகனை பொறுத்த மட்டிலே, ஃபக்கது அஹத யுன்ஃபிகு மினஸ் ஸஹப், அஹத யுன்ஃபிகு செலவழிக்க ஆரம்பித்து விட்டான், செலவழிக்கலானான். பாருங்க, இங்க நாங்க பார்த்தோம் பத யஅமல், இங்க அஹத, இதுவும் அஃபாலு ஷுரூல இன்னொரு வருது. அஹத யுன்ஃபிகு, அப்ப ஃபக்கது அஹத அவன் எடுத்தான், யுன்ஃபிகு செலவழிக்கிறான் என்றல்ல, அஹத இது ரெண்டும் சேர்ந்து இதுக்குத்தான் நாங்க சொல்ல அஃபாலு ஷுரூ. அதுக்கப்புறம் இடையில ஃபாயில் ஒன்று வரலாது. அஹத யுன்ஃபிகு செலவழிக்க ஆரம்பித்து விட்டான்.
செலவழிக்கலானான். ஃபகது அகத, அப்ப அம்மல் வலதுல் அஸ்கரு ஃபகது அகத யுன்ஃபிகு மினஸ் ஸஹப். இளைய மகனை பொறுத்த மட்டில் தங்கத்திலிருந்து அவன் செலவழிக்கலானால், செலவழிக்க ஆரம்பித்து விட்டான். ஷைஅன் பஅத ஷைஇன், கொஞ்சம் கொஞ்சமாக. அப்ப அம்மல் வலதுல் அஸ்கரு ஃபகது அகத யுன்ஃபிகு மினஸ் ஸஹபி ஷைஅன் பஅத ஷைஇன். அப்ப ஷைஅன் பஅத ஷைஇன், கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் யூசேஜ். இளைய மகனை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்திலிருந்து செலவழிக்கலானான், செலவழிக்க ஆரம்பித்து விட்டான். وَالذَّهَبُ يَنْقُصُ يَوْمًا بَعْدَ يَوْمٍ, நாளுக்கு நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் இந்த தங்கம் குறைந்து செல்கின்றது. நகஸ யன்குஸ், குறைகின்றது. இவருடைய செல்வம் நாளுக்கு நாள் என்ன செய்து அதிகரிக்கின்றது. இவருடைய தங்கம் யன்குசு யௌமன் பாத யௌம், நாளுக்கு நாள் அல்லது ஒவ்வொரு நாளும் தங்கம் குறைகின்றது. வதாத்த மர்ரத்தின், ஒரு தடவை, ذات مرة ஒரு தடவை, ஃபதஹல் கீஸ, அந்த பையை திறந்தான், உரையை திறந்தான். ஃபவஜதஹு ஃபாரிகன், தூண்டதன ஃபவஜதல் கீஸ ஃபாரிகன், அந்த பை வெறுமையாக இருப்பதை கண்டு கொண்டான். ஃபாரிக் என்றால் வெற்றியாக, வெற்றிடமாக, வெறுமையாக, எல்லாம் தீர்ந்து போயிருந்தது. ذات مرة ஒரு தடவை, فتح الكيس فوجده فارغا, ஒரு தடவை அந்த உரையை திறந்தான், அது வெறுமையாக இருப்பதை கண்டு கொண்டான். وذهب إلى أخيه, தனது சகோதரனிடத்திலே சென்றான். وقال له وهو محزون, இது حال. وقال له وهو محزون, அந்த இளைய சகோதரன் கவலையான நிலையில் மூத்த சகோதரனுக்கு சொன்னான். வகால என்றது யாரு? வகாலல் வலது ஸகீரு லில் வலதில் கபீரி வஹுவ மஹ்சூன். மன் மஹ்சூன்? அல் வலது ஸகீர். அப்ப இளைய மகன் கவலை அடைந்த நிலையில், கவலையான நிலையில் தனது மூத்த சகோதரனுக்கு சொன்னான். லகது நஃபத ஸஹபு அல்லதி அகஸ்துஹு, நஃபத என்றால் தீர்ந்தது, காலியானது, முடிந்து போனது. உதாரணமாக நஃபதல் பெட்ரோல், நஃபதன் நிஃப்து, என்ன முடிஞ்சிச்சு, தீர்ந்து போனது, காலியாகியது, முற்றிலும் இல்லை. லகது நஃபத ஸஹபு அல்லதி அகஸ்துஹு, நான் எடுத்த தங்கம் தீர்ந்து விட்டது, முடிந்து விட்டது. நஃபத أسماء الموصولة. أما ما أخذته أنا فلا ينفذ سوري أما ما أخذته, நான் எடுத்தவற்றை, இப்ப இவர் சொல்றார், யாரு? அல் வலதுல் அக்பர் தான் சொல்லுவாங்க. நான் எடுத்தவற்றை, அம்மா மா அகஸ்தஹு, நான் எடுத்தவை சம்பந்தமாக சொல்வதாக இருந்தால், அல்லது அம்மாமா அகஸ்துஹு, நான் எடுத்தவை பொறுத்த மட்டிலே, ஃபலா யன்ஃபுது அபதன், அது ஒருபோதும் தீர்ந்து விடாது, முடியாது. وهل أخذت غير عرض مملوءة بالتراب, இளைய சகோதரன் கேட்கிறார், ஹல் அகஸ்த, நீ எடுத்தாயா, غير أرض مملوءة بالتراب, மண்ணால் நிரம்பி இருக்கின்ற இந்த நிலத்தை அன்றி நீ ஏதாவது எடுத்தையா? ஹல் அகஸ்த غير أرض مملوءة بالتراب, மம்லூஉன் பின்னா நிரம்பி காணப்பட்டது. மண்ணினால் நிரம்பி காணப்படுகின்ற நிலத்தை அன்றி ஏதாவது நீ எடுத்தியா? அஹ்ரஜல்
அகுல் அக்பரு கீசம் மின ஸஹப், தங்கத்திலான ஒரு பையை மூத்த சகோதரன் வெளியேற்றினான். வகால, சொன்னான், துராபுல் அர்த், துராபுல் அர்த், இந்த நிலத்தின் மண், அத்தானி ஹாத ஸஹப, இந்த தங்கத்தை எனக்கு தந்தது. துராபுல் அர்த் அத்தானி ஹாத ஸஹப, சரியா, நிலத்தின் மண்ணானது இந்த தங்கத்தை எனக்கு தந்தது. நிலத்துல தங்கம் இருக்குது. காலல் அகுல் அஸ்ஹரு அஸ்கரு சாகிரன், சாகிர் என்றால் பரிகசித்தவனாக, கேலி செய்தவனாக. காலல் அகுல் அஸ்கரு, இளைய சகோதரன் பரிகசித்தவனாக சொன்னான், ஏளனமாக சொன்னான். வஹல் யுக்தி துராபு ஸஹபா, மண் தங்கத்தை தருகின்றதா? ஹல் யுக்தி துராபு ஸஹபன், இந்த மண் தங்கத்தையா தருகின்றது? غضب أخوه, அவனுடைய சகோதரன் கோபப்பட்டான். غضب غضب يغضب, غضب أخوه وقال, அவனுடைய சகோதரன் கோபப்பட்டு சொன்னான், الخبز الذي تأكله من تراب الأرض. மூத்த சகோதரன் சொல்ற. غضب أخوه யாரு? அவனுடைய சகோதரன், மூத்த சகோதரன் கோபப்பட்டு சொன்னான், الخبز الذي تأكله من تراب الأرض, நீ சாப்பிடுகின்ற பால் அது நிலத்தின் மண்ணிலிருந்து தான் பெறப்படுகின்றது. الخبز الذي تأكله من تراب الأرض, நீ சாப்பிடுகின்ற அந்த பான் அல்லது ரொட்டி அது பூமியின் மண்ணிலிருந்து தான் பெறப்படுகின்றது. والثوب الذي تلبسه, நீ அணிகின்ற ஆடை இருக்கின்றதல்லவா, அதுவும் மின் துராபில், அதுவும் பூமியின் நிலத்திலிருந்து தான் பெறப்படுகின்றது. خجل الأخو الأصغر, خجل என்றால் வெட்கப்பட்டான், இளைய சகோதரன் வெட்கப்பட்டான். وتابع الأكبر كلامه, மூத்தவன் தனது பேச்சை தொடர்ந்து கொண்டே இருந்தான், தொடர்ந்தான், கண்டினியூ பண்ணு. இளைய சகோதரன் வெட்கப்பட்டான், மூத்தவர் தனது பேச்சை தொடர்ந்தார். தாப என்றால் கண்டினியூ பண்ணு. சொன்னாரு, அஸ்வஸ்திமாருல் ஹுல்வா, இனிப்பான பழங்கள் இருக்கிறது, கனிகள், துராபில்லார், நிலத்தின் பூமியிலிருந்து தான் பெறப்படுகின்றன. இனிப்பான பழங்கள் கனி வகைகள் கூட துராபில்லார். அப்போ ரொட்டி அல்லது பால் அதுவும் கோதுமையால செய்யப்படுகிறது. மின் துராபில்லார். நாங்கள் அணிகின்ற ஆடைகளும் என்ன, அதுவும் நிலத்தின் பூமியிலிருந்து தான் பெறப்படுகின்றது, மண்ணிலிருந்து தான் பெறப்படுகின்றது. சரியா? وتابع الأكبر كلامه والثمار الحلوة من تراب الأرض, இனிப்பு கனி வகைகள், இனிப்பான பழங்கள் கனி வகைகள் அதுவும் என்ன, மின் துராபில் அர்த். நாங்கள் அணிகின்ற ஆடை பூமியிலிருந்து இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்ப நூல் பின்றது தான், அல்ல பட்டு பருத்தி எல்லாம் எதில் இருந்து உற்பத்தி ஆகுது, அதெல்லாம் அசில் வந்தது, அதான் துராபுல் அர்த். அப்ப இனி ஹுல்வன் என்றால் இனிப்பு, இனிப்பான கனி வகைகளும் பூமியின் நிலத்தில் இருந்துதான் அல்லது மண்ணிலிருந்துதான் பெறப்படும். அடுத்து வல் அஸ்ஹாருல் ஆத்திரத்து மின் துராபில் அர்த். அல் அஸ்ஹார் அல் ஆத்திரனால் நறுமணமிக்க பூட்கள், மின் துராபில் அர்த், அதுவும் நிலத்தின் மண்ணிலிருந்துதான், பூமியின் மண்ணிலிருந்துதான் பெறப்படுகின்றன. ஜுஹ்ருன் அஸ்ஹார் என்றால் பூக்கள். அல் அஸ்ஹாருல் ஆத்திரா என்று சொன்னால் நறுமணமான பூக்கள், வாசனை திரவியம் உள்ள நறுமணமிக்க பூக்கள். وَدِمَاؤُهُ وَدِمَاءُ أُرُوقِكَ مِنْ تُرَابِ الْأَرْضِ,
உனது வியர்வையின் இரத்தம், திமா உருக் என்றால் இரத்தம், சாரி உருக் என்றால் வியர்வை, திமா என்றால் இரத்தம். உனது வியர்வையின் இந்த இரத்தம் இருக்குது, அதுவும் மின் துராபில்லா, பூமியின் மண்ணிலிருந்து தான் பெறப்படுகிறது. காலல் அகுல் அஸ்கர், காலல் அகுல் அஸ்கர், இளைய சகோதரன் சொன்னான், மா அக்ஸர கபாஇ வஜஹ்லி. கபா என்றால் முட்டாள்தனம், கபா கபிஜுன் என்றால் ஃபூலிஷ், முட்டாள், கபிஜுன் கயின் கபிஜுன். இங்க கபா என்றால் கோழைத்தனம் அல்லது முட்டாள்தனம். மா அக்ஸர கபாஇ வஜஹ்லி, நேரடி கருத்து எனது முட்டாள்தனத்தின் அதிகரிப்பு. மா அக்ஸர எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அகபாஇ வஜஹ்லி. அப்ப என்னுடைய இந்த முட்டாள்தனமும் என்னுடைய இந்த மடமை, ஜஹல் என்றால் மடமை, அறியாமை, என்னுடைய முட்டாள்தனமும் என்னுடைய அறியாமையும் அல்லது மடத்தனமும் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. எனது முட்டாள்தனம் மற்றும் எனது அறியாமை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. லா தஹ்சன் யா அஹி, எனது சகோதரனே நீ கவலைப்படாது. கைஃப லா அஹ்ஸனு, எவ்வாறு நான் கவலைப்படாமல் இருப்பது. கைஃப லா அஹ்ஸனு வகத் அதஅது குல்ல ஷைஇன், நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், தொலைத்து விட்டேன். வலதுல் அஸ்கர் சொல்றாரு, கைஃப லா அஹ்ஸனு, எவ்வாறு நான் கவலைப்படாமல் இருப்பது. வகத் அதஅது குல்ல ஷை, அனைத்தையும் நான் இழந்து விட்டேன். அபா இழந்தான் அல்லது தொலைத்தான். சொல்றாரு, இதா ஸஹப ஸஹபு ஃபல் அர்து பாக்கியத்துன், தங்கம் சென்று விட்டால், தங்கம் போனா இந்த நிலம் இருக்கே காணிக்கு அது நிரந்தரமாக பாக்கியத்து. இதா ஸஹப ஸஹபு, தங்கம் போனால் இந்த நிலம் காணி மிச்சமாக இருக்கும். ஃபல் அர்து பாக்கியத்துன், அது நிரந்தரமாக நிலையாக இருக்கும். அல் அர்து லக் வ அன்த அவுலா பிஹா, இந்த சொல்றாரு, இல்ல இந்த நிலம் உனக்குரியது, நீதான் அதற்கு மிகவும் ஏற்றமானவன். அவுலா, தகுதியானவன், ஏற்றமானவன். தஅக மின் ஹாதல் கலாம், இந்த வார்த்தையை, இந்த பேச்சையை விட்டுவிடு. வஹய்யா மஇ இலல் அர்த், இந்த வார்த்தைகள் பேச்செல்லாம் விட்டுட்டு வா என்னுடன் காணிக்கு நிலத்திற்கு செல்வோம். ஹய்யா மஇய, என்னோடு வாங்க. ஹய்யா மஇய இலல் அர்த், காணிக்கு எல்லோரும் என்னோடு வாருங்கள். அடுத்ததை பார்ப்போம், பார்த்துட்டு நாங்கள் டவுட்டை பண்ணுவோம். ஜஹபல் அஹவானி, அஹுன் அஹவான் தானே, இரண்டு சகோதரர்களும் சென்றார்கள். இல்ல அர்த், காணிக்கு. ஃபவஜதா அல் குத்ன் அல் அபியத், வெள்ளை நிற கொட்டுனை இருவரும் கண்டார்கள். யமீலு ஃபௌகஹா வயல்மஉ, இரண்டு சகோதரர்களும் காணிக்கு சென்றார்கள். ஃபவஜதா அல் குத்ன, அவர்கள் இருவரும் வெள்ளை நிற பருத்தியை கண்டார். குத்னால் பருத்தியை கண்டார்கள். யமீலு ஃபௌகஹா, அதற்கு மேலே, யமீலு ஃபௌகஹா வயல்மா, அது மேலே சாயும், மின்னும். இம்தல அல் அஹவானி ஃபரிஹன், இம்தல அல், இரண்டு சகோதரர்களும் சந்தோஷமாக, இம்தல சரிங்க, இம்தல அல் அஹவானி ஃபரஹன், அதாவது இரண்டு சகோதரர்களும் சந்தோஷத்தால் நிரம்பி வழிந்தார்கள்.
சந்தோஷம் இரண்டு சகோதரர்களையும் ஆட்கொண்டிருந்தது. வஹதஃபல் அகுல் அஸ்கரு, இளைய சகோதரன் சத்தம் போட்டான். ஹதஃப, யா அர்தனா அல் கரீமா, எங்களுடைய கண்ணியத்துக்குரிய நிலமே என்று சந்தோஷப்பட்டு கத்துறான். ஹதஃப, கத்தினான். இதுல பேச டவுட் இருந்தா கேங்க போதும். அவங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கு நான் குட். லம யல்ம ஒன்று சொன்ன அப்படின்னா மின்றது. சரியா? வரமா லம அன் நஜ்மு, நட்சத்திரம் மின்னியது, பிரகாசித்தது என்று கருத்து. ம். ذهب الأخوان إلى الأرض فوجد القطن الأبيض يميل فوقها ويلمع. امتلأ الأخوان فرحا. பாருங்க, அப்ப இரண்டு சகோதரர்களும் அந்த
இருக்கிறார்கள். இரண்டு பேரும் வெள்ளை நிற பருத்தியை கண்டார்கள். அதற்கு மேலால் அது யமீலு ஃபௌக்கல் அர்தி வயல்மா, அந்த நிலத்திற்கு மேலே அது சாய்ந்திருக்கின்றது அந்த பருத்தி, மேலும் அது மின்னுகின்றது. இரண்டு சகோதரர்களும் சந்தோஷத்தால் நிரம்பினார்கள். இது இந்த ஃபர்ஹ் என்பது தம்யீஸ். இம்தல அல் அகவானி ஃபர்ஹன், இரண்டு சகோதரர்களும் சந்தோஷத்தால் நிரம்பி வழிந்தார்கள். இளைய சகோதரன் சத்தமிட்டான், எப்படி எங்களது கண்ணியமான நிலமே, பூமியே அல்லது காணியே என்று சொல்லி. நாங்க புள்ளகள் அடுத்தது பார்ப்போம். அடுத்த தலைப்பு பாருங்க புள்ளகள். நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த கிளாஸையும் அதை கண்டினியூ பண்ணுவோம். தாபீர், இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தது ஹுப்புல் வத்தன் தானே, தேசப்பற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு கதை. ஏன்னா இது தாபீருன் அனில் வத்தன், தேசம் பற்றிய ஒரு கட்டுரை. தாபீர் என்றால் கட்டுரையிட கருத்து மீது. சரியா? இங்க தேசம் பற்றிய ஒரு கட்டுரை இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அல் வத்தனு ஹுவ பித்உ அஹ்ருஃபின் துகவ்வினு கலிமத்தன் சகீரத்தன் ஃபி ஹஜ்மிஹா. தேசம் என்பது அது பித்உ அஹ்ருஃப், ஹர்ஃபுன் ஹுரூஃப் அல்லது அஹ்ருஃப், சில பிது என்பது சில சொற்ப எழுத்துக்கள், லெட்டர்ஸ், ஹர்ஃபுன் ஹுரூஃபுன். அல் வத்தன் அது சொற்ப லெட்டர்ஸ். லெட்டர்ஸுக்கு நாங்க தமிழ்ல சொல்லுவோம் எழுத்துக்கள். துகவ்வினு கலிமத்தன் சகீரத்தன், ஒரு சிறிய வார்த்தையை அல்லது சொல்லை உருவாக்குகின்ற சொற்பமான அதில் சில எழுத்துக்கள் தான் இந்த வத்தன். ஃபி ஹஜ்மிஹா பாருங்க, துகவ்வினு கலிமத்தன் சகீரத்தன் ஃபி ஹஜ்ம் என்றால் அளவு. அளவிலே அளவிலே ஒரு சிறிய வார்த்தையை உருவாக்குகின்ற சொற்ப எழுத்துக்கள் தான் இந்த தேசம். தேசம் கூட வார்த்தை மூன்று எழுத்துக்கள் தான், இது அதான் சொல்றாங்க. ஆனா ஒரு சொல் துகவ்வினு கலிமத்தன் சகீரத்தன், அளவில் சிறிய ஒரு சொல்லை அல்லது வார்த்தையை உருவாக்குகின்ற சொற்பமான எழுத்துக்கள் தான் தேசம். ஆனால் வலக்கின்னஹா கபீரத்துன் ஃபில் மானா, என்றாலும் அந்த சொல்லிக்கு, அந்த சிறிய சொல் கருத்தில் பெரியது. தேசம் என்பது அளவிலே சிறிய ஒரு சொல்லை அல்லது வார்த்தையை உருவாக்குகின்ற சொற்ப எழுத்துக்கள் ஆகும். என்றாலும் அந்த 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 சிறிய வார்த்தையானது கருத்தில் பெரியது. வசன் என்பது மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஒரு சிறிய சொல், என்றாலும் அது கருத்தில் பெரியது, பாரிய கருத்தை அது கொண்டிருக்கிறது. பல் வத்தனு, இந்த தேசம், ஹுவ பிமசாபத்தில் உம்மி வல் உஸ்ரா. பிமசாபா என்றால் புள்ளகோள், பிமகான அந்தஸ்து, இடம். தேசம் என்பது தாய் மற்றும் குடும்பத்தின் அந்தஸ்தில் இருக்கின்றது. பல்வத்தனு ஹுவ பிமசாபா மஅனாஹு பிமகானதி வ பிமன்சிலத்தில் உம்மி வஸ் உஸ்ரா. தேசம் என்பது தாய் மற்றும் குடும்பத்தின் மசாபா, அந்தஸ்திலே இருக்கின்றது.
وهو الحضن الدافئ لكل مواطن على أرضه. அது சூடான ஹிதுன் மடியாகும். லிகுல்லி முவாத்திரின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அல்லது எல்லா குடிமகனுக்கும் சூடான மடியாகும். ஹிதுன் என்றால் மடி. லிகுல்லி முவாத்திரின் அலா அர்திஹி ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய பூமியிலே சூடான மடிதான் அந்த தேசம். அதாவது தேசம் என்பது தாய் மற்றும் குடும்பத்தின் அந்தஸ்திலே இடத்திலே இருக்கின்ற ஒரு விடயமாகும். மேலும் தேசமானது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனது நிலத்திலே பூமியிலே சூடான மடியாக அது இருக்கின்றது. وهو المكان الذي نترأرأ على أرضه. தரஅ என்று சொன்னால் வளர்ந்தான் என்று கருத்து. நஷஅ அது அந்த தேசம் அல் மக்கான் இடமாகும். அல்லது நதரஅு அலா அர்திஹி அதனுடைய பூமியிலே நிலத்திலே நாங்கள் வளர்கின்ற இடம். இந்த தேசம் என்பது நாங்கள் வளர்கின்ற இடமாகும். மொழியாக்கம் செய்வதாக என்று சொன்னால் வளர்ந்தார். மசாபான்றது மக்கான மன்சிலா அந்தஸ்து இடம். பாருங்க, தேசம் என்பது அளவிலே ஒரு சின்ன வார்த்தையை உருவாக்குகின்ற சில எழுத்துக்களாகும். என்றாலும் கருத்திலே அது பெரியது. தேசம் தாய் மற்றும் குடும்பத்தின் அந்தஸ்திலே இடத்திலே இருக்கின்ற ஒரு விடயம். மேலும் அது ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய நிலத்திலே பூமியிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய நிலத்திலே சூடான மடியாக அது இருக்கின்றது. மேலும் நாங்கள் வளர்ந்த இடம் தேசம். وهو المكان الذي نترأرأ على أرضه நாங்கள் வளர்கின்ற இடம்தான் இந்த தேசம். وَنَأْكُلُ مِنْ ثَمَارِهِ அதனுடைய கனிகளிலிருந்து நாங்கள் சாப்பிடுகின்றோம். இதுக்கு மேலாளத்தோட நீங்க கனெக்ட் பண்ணணும். என்ன எப்படி வருது? وَهُوَ الْمَكَانُ الَّذِي نَتَرَأْرَأُ عَلَى أَرْضِهِ நாங்கள் வளர்கின்ற இடம். மேலும் அதனுடைய கனிகளில் இருந்து நாங்கள் சாப்பிடுகின்ற இடம். وَنَأْكُلُ مِنْ ثِمَارِهِ وَمِنْ خَيْرَاتِهِ அதனுடைய நலன்கள் நன்மைகள் இருந்து அல்லது வளங்கள் என்று சொல்லுவோம். அதனுடைய சிமார் கனிகள் அவனுடைய கனிகளில் இருந்து நாங்கள் சாப்பிடுகின்றோம். மேலும் வமின் ஹைராத்திஹி அதனுடைய வளங்களில் இருந்தும் فَمَحْمَا إِبْتَعَدْنَا عَنْهُ يَبْقَى فِي قُلُوبِنَا دَائِمًا. فَمَحْمَا إِبْتَعَدْنَا நாங்கள் எவ்வளவுதான் தூரமாகினாலும் மஹ்மா இதை மார்க் பண்ணிக்கோங்க. மஹ்மா எவ்வளவு. فَمَحْمَا إِبْتَعَدْنَا عَنْهُ عَنِ الْوَطَنِ தேசத்தை விட்டு நாங்கள் எவ்வளவுதான் தூரமாகினாலும் யப்கா ஃபீ குலூபினா தாயிமன் அது எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் எஞ்சி இருக்குது. فَمَهْمَا إِبْتَعَدْنَا عَنْهُ عَنِ الْوَطَنِ يَبْقَى فِي قُلُوبِنَا دَائِمًا நாங்கள் எவ்வளவுதான் அதனை விட்டும் இந்த பூமியை விட்டும் தேசத்தை விட்டும் நாங்கள் தூரமாகினாலும் எப்போதும் எங்களுடைய உள்ளங்களிலே அது நிலைத்திருக்கின்றது, நின்றிருக்கின்றது. யூலது ஹுப்புல் வத்தன் மஅல் இன்சான் மனிதனோடு தேசப்பற்றும் பிறக்கின்றது. மனிதன் பிறக்குகின்ற போதே தேசப்பற்றும் யூலத் பிறக்கின்றது. யூலது ஹுப்புல் வத்தன் மஅல் இன்சான் மனிதனோடே தேசப்பற்று பிறக்கின்றது. யூலத் உலித யூலத். لذلك يعتبر حب الوطن أمرا فطريا ينشأ عليه الفرد. அதனால் தான் யுஅ்தபரு கருதப்படுகின்றது ஹுப்புல் வத்தன் தேசப்பற்று அம்ரன் ஃபித்ரியன் ஒரு இயல்பான விடயமாக யன்ஷஉ அலைஹில் ஃபர்த் ஒரு நபரிடத்திலே உருவாகின்ற
ஒரு நபரிடத்திலே உருவாகின்ற இயல்பான ஒரு விடயமாக. எனவே அதனால் தான் தேசப்பற்று கருதப்படுகின்றது. அதாவது தேசப்பற்று மனிதனோடு கிடக்கின்றது. அதனால்தான் மனிதன் வளர்கின்ற அல்லது மனிதனிலே உருவாகின்ற ஒரு இயல்பான விடயமாக தேசப்பற்று கருதப்படுகின்றது. ஹைசு யஷ்அரு, அந்த வகையிலே அல்லது அங்கே உணர்கிறான் இந்த மனிதன், பிஅன்ன ஹுனாக அலாகத்தன், பிஅன்ன அலாகத்தன் ஹுனாக, அங்கே ஒரு தொடர்பு இருப்பதாக உணர்கிறார்கள். தர்புத்து பைனஹு வ பைன ஹாதிஹில் அர்த், தன்னையும் وبين هذه الأرض التي ينمو ويكبر في حضنها. பாருங்க, அதனால்தான் உணர்கின்றான் மனிதன் உணர்கின்றான் بأن هناك علاقة, அங்கு ஒரு தொடர்பு இருப்பதாக. தர்புத்து பைனஹு வ பைன ஹாதிஹில் அர்த், தன்னையும் அல்லது அவனையும் இந்த பூமியையும் இணைக்கின்ற ஒரு தொடர்பு இருப்பதாக உணர்கின்றான். அது எப்படிப்பட்ட பூமியினால்? அல்லத்தி யன்மு வ யக்புரு ஃபீ ஹத்னிஹா, வளர்கின்ற அதனுடைய மடியிலே பெருக்கின்ற இந்த நிலத்துக்கும் தனக்கும் இடையே இணைக்கின்ற ஒரு தொடர்பை அவன் உணர்கிறான். அப்ப அன்பார்ந்த மாணவிகளே, நாங்கள் இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹுப்புல் வத்தனை பார்ப்போம். அடுத்தது நிச்சயமாக இருக்கின்ற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற என்னமான டவுட் அளிக்குது அப்படில உங்களுக்கு கேட்கறதுக்கு? ஓகே, வேற நம்ம டவுட் அளிக்குது அப்படில கேட்கறதுக்கு? இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த வகுப்பு வழமை போன்று எதிர்வருகின்ற திங்கட்கிழமை நடக்கும். அப்ப நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.